இன்ஷா அல்லாஹ் 11 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் எல்லாரும் ஓதணும். ஓதிட்டு இன்னொரு ஸலவாத்தோட துஆ ஓதுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் 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 அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி 11 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் 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 சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் 11 தடவை ஸலவாத் ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ ஓதும்போது உருக்கமாக கண்ணீரோடு கேளுங்கள் நாங்கள் நபிகள் நாயகம். அழுக வரல, அழுவதை போல் கேளுங்கள். நம்பிக்கை இறைவன் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு துஆ நடக்கும். 11 தடவை ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا وحبيبك وشفينا وهادينا مرشدنا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين واغفر لنا ذنوبنا كلها يا رب العالمين اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم عافنا في بدننا اللهم عافنا في سمعنا اللهم عافنا في بصرنا لا إله إلا أنت يا رب العالمين يا الله எங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை மன்னிப்பாயாக எங்களுடைய உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயாக எங்கள் மனைவிமார்களை மன்னிப்பாயாக எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பாயாக எங்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயாக எங்கள் மாணவர்களை ஹாதிம்களை மன்னிப்பாயாக உதவி செய்தவர்களை மன்னிப்பாயாக மோமினான் ஆண் பெண்களை மன்னிப்பாயாக ரஹ்மானே எங்கள் வாழ்க்கையில் பலகீனமாக இருக்கிறோம் யா அல்லாஹ் கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ் எங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாயாக எங்கள் பலகீனத்தை போக்குவாயாக ரஹ்மானே நாங்கள் உன் அடியார்கள் யா அல்லாஹ் நாங்கள் சில தவறுகள் செய்திருப்போம் யா அல்லாஹ் நீ விசாலமாக மன்னிக்கிறவன் யா அல்லாஹ் நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ் அந்த தவறுகளுக்கு நீ தண்டனை கொடுத்தால் எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ் தாங்கும் சக்தி இல்லை யா அல்லாஹ்
அல்லாஹ். எங்கள் அறியாமை காலத்தில் நடந்த தவறுகள் இருக்கலாம், நாங்கள் தெரிந்தும் தவறுகள் செய்திருக்கலாம், உன்னை மறந்தும் வாழ்ந்திருக்கலாம். அதையெல்லாம் உன் மேலான கருணையால் மன்னித்து விடுவாயாக. ரஹ்மானே, நாங்கள் செய்த குற்றங்களால், சொலைகளால், எங்களுடைய பாவங்களால் எங்கள் பிள்ளைகளை சோதித்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் மக்கள் சிரமப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் மக்கள் மீது உன்னுடைய கோபத்தை இறக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களையும் எங்கள் மக்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் நீண்ட ஆயுளை குடியா அல்லாஹ், நோயில்லாத வாழ்வை குடியா அல்லாஹ், குறைவில்லா பாக்கியத்தை குடியா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை குடியா அல்லாஹ், சந்தோஷங்களான வாழ்க்கையை குடியா அல்லாஹ். எங்கள் வீட்டில் வறுமை போக்குவாயாக, தரித்திரத்தை போக்குவாயாக, கண்டிஷ்டியை போக்குவாயாக, பொறாமைக்காரர்களை விட்டும் பாதுகாப்பாயாக, தீயவர்களை விட்டும் பாதுகாப்பாயாக, செய்வினைகளை விட்டும் பாதுகாப்பாயாக, சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களை யாரும் கேவலப்படுத்தி விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் கண்ணியத்தை குறைத்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் மீது எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சிரமங்களை நீக்கிவிடு யா அல்லாஹ். உடலில் இருக்கிற வியாதிகளை குணமாக்கிவிடு யா அல்லாஹ். வீடும் ஆஸ்பத்திரியுமாக வாழக்கூடாது யா அல்லாஹ். மெடிசனே வாழ்க்கையாக்கி கூடக்கூடாது யா அல்லாஹ். எங்களுடைய உடலிலே இருக்கிற நோய்களை குணமாக்குறப்பே, கைகால் திடமாக்கி விடுறப்பே, கைகால் திடமாக்கி விடுறப்பே, வயிறு சம்பந்தப்பட்ட நோயை குணமாக்குறப்பே, ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயை குணமாக்குறப்பே, சுகரின் பாதிப்பில் இருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். பிரஷரின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக, கொலஸ்ட்ராலின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக, ஹார்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை நோயிலிருந்தும் பாதுகாப்பாயாக. உயிரை பறிக்கிற கேன்சர் போன்ற நோயிலிருந்து பாதுகாத்து விடுறப்பே, எங்களை எங்கள் மனைவி மக்களை பிள்ளைகளை பாதுகாத்து விடுறப்பே. நாங்கள் செய்த தவறுகளால் கொடிய நோயில் நாங்கள் பிடிபட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். உன் தண்டனைக்கு ஆளாகி விடக்கூடாது யா அல்லாஹ். கொடிய நோயிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட தௌஃபீக் செய்து விடு யா அல்லாஹ். நாங்கள் போகும் வரும் வழிகளில் கெட்ட முசீபத்துகள் நடந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளும் எங்கள் வீட்டுக்காரர்களும் வெளிநாடுகளுக்கும் வெளி ஊர்களுக்கும் போகிற போது பயணங்களில் ஆபத்து நடக்காமல் பாதுகாப்பாயாக, முசீபத்து நடக்காமல் பாதுகாப்பாயாக, போற மௌத்து நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கருணையும் அன்பும் உள்ளவனே, எங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவர்களை கண்ணியமாக்கி விடுகிறே. அவர்கள் படுக்கையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். யாருக்கும் சிரமமாகி விடக்கூடாது யா அல்லாஹ். நீ அருள் புரிவாயாக. எங்கள் பிள்ளைகளை கல்வியாளர்களாக ஆக்கிறப்பே, குர்ஆனை ஓதி மனனம் செய்த ஹாஃபில்கள் ஹாஃபிலாக்களாக ஆக்கிறப்பே, மார்க்கம் தெரிந்த ஆலிம்கள் ஆலிமாக்களாக ஆக்கிவிடுறப்பே. எங்கள் வீடு எப்போதும் நிம்மதியாக இருக்க வேண்டும். கவலைகளை போக்குவாயாக, கஷ்டங்களை தீர்ப்பாயாக, பயத்தை போக்குவாயாக, தரித்திரத்தை போக்குவாயாக, கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, அன்புள்ளவனே, அருளாளனே, உலகத்தில் எந்த நாடுகளிலெல்லாம் மூமின்கள் கஷ்டப்படுகிறார்களோ அந்த நாட்டில் மூமின்களுக்கு சந்தோஷங்களை குடியா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீன மக்களை பாதுகாத்து விடுறப்பே. அந்த மக்கள் பசியோடு பட்டினியோடு துடிக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த பெண்கள் எல்லாம் சாப்பாடுக்காக பாத்திரத்தை தூக்கி பிடித்து நின்று அழுகிறார்கள் யா அல்லாஹ். பச்சிளம் பிள்ளைகள் உணவில்லாமல் மௌத்தா போகிறார்கள் யா அல்லாஹ். கருணை உள்ளவனே, உன்னை விட யார் கருணை காட்ட முடியும் ரப்பே? அந்த பகுதி மக்களுக்கு நீ உணவளித்து விடு யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களை பாதுகாத்து விடு ரப்பே. அந்த சிறுவர்களையும் ஆண்களையும் நீ உன் கண்ணியத்தால் உயர்வாக்கி விடு ரப்பே. அவர்கள் இழந்ததை மீட்டி கொடுப்பாயாக. வீடு வாசலை கொடுறப்பே, உணவுகளை கொடுறப்பே, உடைகளை கொடுறப்பே. இது போன்ற சிரமங்கள் எந்த நாட்டிலும் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. நாங்கள் ஈமான் கொண்டதற்காக சோதனைகளை சந்தித்து விடாமல் பாதுகாத்து விடுறப்பே. நாங்கள் கடைசி மூச்சு வரையிலும் நாங்கள் முடங்கி விடக்கூடாது யா அல்லாஹ். செயலிழந்து விடக்கூடாது யா அல்லாஹ். படுக்கையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். நாங்கள் நடமாடி கொண்டிருக்க வேண்டும் ரப்பே. ஒவ்வொரு வீடுகளிலும் பல பல கஷ்டங்கள் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களால் அதை விவரிக்க முடியவில்லை யா அல்லாஹ். விவரிக்க வேண்டிய தேவையும் உனக்கு இல்லை ரப்பே. அந்த கஷ்டங்களை எல்லாம் நீ நீக்கி விடு ரப்பே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் எங்கள் சகோதரிகளை சந்தோஷமாக வாழவை ரஹ்மானே. அவர்களின் மனக்குமுறல்களை போக்கி விடு யா அல்லாஹ்.
கண்ணீரும் கதையுமாக வாழ்வதை விட்டு பாதுகாத்து விடு ரப்பே. எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவி சந்தோஷம் இல்லையா அல்லாஹ், நீ சந்தோஷங்களை கொடுத்து விடு ரப்பே. எத்தனையோ குமர்களுக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கவில்லையா அல்லாஹ், எத்தனையோ ஆண் மக்களுக்கு இன்னும் பெண் ஜோடிகள் அமையவில்லையா அல்லாஹ், சீக்கிரமாக அமைத்து நீ கொடுப்பாயாக. கல்யாணமாகி பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் ஏங்குகிறார்கள் யா அல்லாஹ், இரவு பகலாக கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ், சந்தோஷமே இல்லாமல் வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். நீ நினைத்தால் ஒரு வினாடியில் கருவதளித்து விடும் ரப்பே. எங்கள் வீட்டு பெண்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடியா அல்லாஹ், சாலிகான பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். பாப்பா அம்மா சொல்லி மீறி நடக்கக்கூடாது யா அல்லாஹ். வீட்டில் சங்கடங்களை கொடுக்கிற பிள்ளைகளாக்கி விடாது யா அல்லாஹ். எங்கள் மௌத்துக்கு பின்னாலும் துஆ செய்யும் பிள்ளைகளை நசீபாக்கி தந்து விடியா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ நீக்கி விடியா அல்லாஹ். எங்க உம்மாவுடைய நல்ல துஆவுக்கு எங்களை சொந்தமாக்கி விடியா அல்லாஹ். தாய் பதுவாவுக்கு நாங்கள் ஆளாகி விடக்கூடாது யா அல்லாஹ். தாயினுடைய நல்ல துஆ எங்களுக்கு கிடைக்கணும் ரப்பே. தாயோடு நாங்கள் தவறோ கஷ்டமோ கொடுத்திருந்தால் மன்னித்து விடு ரப்பே. எங்களோட வாப்பாவுடைய சந்தோஷம் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். அவங்களுக்கு நாங்க கஷ்டம் கொடுத்தா மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்க பிள்ளைங்க எங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது யா அல்லாஹ். எங்க பிள்ளைகளையே எங்களுக்கு சோதனையாக ஆக்கி விடாதே ரப்பே. தாங்க முடியாது யா அல்லாஹ். எங்கள் கண் முன்னால் எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட்டால் தாங்க இயலாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக வாழ வைத்து விடு ரப்பே. உயர்வாக வாழ வைத்து விடு ரப்பே. ஈமானோடு நபியின் முஹப்பத்தோடு வாழ வைத்து விடு யா அல்லாஹ். எங்கள் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு எங்களை தேர்ந்தெடுத்து விடு யா அல்லாஹ். அவர்களின் சிந்தனை அதிகமாக்கி கொடு ரப்பே. அவர்களை நாங்கள் சாப்பிடும் போதும் பின்பற்ற வேண்டும், படுக்கும் போதும் பின்பற்ற வேண்டும், நடக்கும் போதும் பின்பற்ற வேண்டும். எங்கள் மூச்சின் காற்றாக அவர்களின் நேசம் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய கனவில் கண்மணி நாயகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். உமா நபியை பார்க்காமல் எங்கள் ரூஹு பிரிந்து விடக்கூடாது யா அல்லாஹ். புனிதமான இந்த காலத்தில் கேட்கிறோம், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் கனவில் காண வேண்டும், கட்டித் தழுவ வேண்டும் யா அல்லாஹ், ஆரத் தழுவ வேண்டும் யா அல்லாஹ். அண்ணலின் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் மரணித்து இருக்கிறார்களோ அவர்களினுடைய கபரை விசாலமாக்கி விடு யா அல்லாஹ். அவர்கள் சின்ன சின்ன கஷ்டங்களை கூட உலகத்தில் தாங்கியதில்லை யா அல்லாஹ். அவர்களுடைய கபர் அவர்களுக்கு கஷ்டமாகி விடக்கூடாது யா அல்லாஹ். நெருக்கடி கொடுத்து விடக்கூடாது யா அல்லாஹ். அவர்கள் எங்கள் குடும்பத்தில் மரணித்த எங்கள் வாப்பா அம்மா, அவங்க வாப்பா அம்மா எல்லோருக்கும் சொர்க்கபதியை கொடுப்பாயாக. உத்தம நபியின் திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசரை அருந்து நசீப் வழங்குவாயாக. எங்கள் நன்மைகளின் ஏடுகளை எங்கள் வலதுகையில் தருவாயாக. ரஹ்மானே, நாளை சொர்க்கத்தில் எங்களை எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் சொர்க்கத்திற்கும் எங்கள் மனைவியர்கள் நரகத்துமாக பிரித்து விடாதே யா அல்லாஹ். எங்களை சொர்க்கத்திற்கும் எங்கள் பிள்ளைகளை நரகத்துக்குமாக பிரித்து விடாதே யா அல்லாஹ். எங்களை மனைவியோடு சொர்க்கம் நாங்கள் போக வேண்டும். எங்களோடு எங்கள் பிள்ளைகள் அவரவர்களின் ஜோடியோடு சொர்க்கம் வர வேண்டும். எங்கள் தாய் தகப்பனுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும். நாளை மறுமை வேதனையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. இங்கே இருக்கிற வரையிலும் கடன் பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். வியாபாரம் நஷ்டப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். யாரிடத்திலும் போய் தேவைகளை கேட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். அவமானப்படும் வாழ்க்கையை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். வியாபாரங்களில் பரக்கத் செய்வாயாக, தொழிலிலே பரக்கத் செய்வாயாக, ஹலாலான வருமானத்தை தருவாயாக. எங்களுடைய கடன் கர்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களை 5 வேளை தொழுகையாளியாக ஆக்கிவிடியா அல்லாஹ். நின்று வணங்க தௌஃபீக் செய்து விடியா அல்லாஹ். எங்கள் பெண்கள் எங்கள் வீட்டின் தொழுகையாளிகளாக மாற்றி விடியா அல்லாஹ். எங்கள் யாவருக்கும் சின்ன வயதில் மரணம் சம்பவிப்பதிலிருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ். நீண்ட ஆயுளை குடியா அல்லாஹ். நிரப்பமான நியாமத்தை குடியா அல்லாஹ். இதோ உன் அடியார்கள் உன் தர்பாரில் கையேந்தி நிற்கிறோம், கண்ணீரோடு நிற்கிறோம். எங்கள் பெண்களை பார் ரஹ்மானே, கண்ணீரோடு நிற்கிறார்கள் யா அல்லாஹ். உன் வாசலை தவிர வேறு வழி இல்லை யா அல்லாஹ், வேறு கதியும் இல்லை யா அல்லாஹ். உன்னை தவிர நாங்கள் யாரிடத்திலும் கேட்டதும் இல்லை யா அல்லாஹ், கேட்கவும் தெரியாது யா அல்லாஹ். இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ், இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். நீ இல்லை என்றால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை யா அல்லாஹ்.
உன் வாசலில் வீழ்ந்து கிடக்கிறோம் யா அல்லாஹ். கேட்டதையெல்லாம் கொடுத்து விடு யா அல்லாஹ். கேட்க தெரியாமல் நிறைய இருக்கிறது யா அல்லாஹ், அதையும் கொடுத்து விடு யா அல்லாஹ். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடு யா அல்லாஹ். வீடு கட்டுபவர்கள் முழுமையாக்கி முடிக்க தௌஃபீக் செய்து விடு யா அல்லாஹ். எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, நீ பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையை, நாங்கள் பேசும் சொற்களை லட்சோப மனிதர்கள் இதயத்தில் அவைகள் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்க தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் ஊரில் இருக்கும் போதும் பாதுகாப்பாயாக, பிரயாணங்களிலும் பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பங்களில் கெட்ட முசீபத்துகள் நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. நாங்கள் கரம் பற்றி எங்கள் மனைவிகள் நீண்ட காலம் வாழ வேண்டும் யா அல்லாஹ், நோயில்லாமல் வாழ வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் நீண்ட காலம் வாழ வேண்டும் ரப்பே, நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், கெட்ட முசீபத் இல்லாமல் வாழ வேண்டும். உன்னை நின்று வணங்கி உன் நபியின் முஹப்பத்தை கொண்டு வாழ வேண்டும். இந்த துஆவை கபூல் செய்வாயாக, உன் அருளால் கபூல் செய்வாயாக. எங்கள் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தால் கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஷேகுமார்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا رب العالمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الحمد لله رب العالمين.